சட்டப்பேரவையில் இடமாற்றம் மற்றும் நெஞ்சில் இருக்கும் படம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஸுக்கும் அவை முன்னவர் செங்கோட்டையனுக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தாவேகா தலைமையிலான அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக விமர்சித்தார். இதற்கு குறுக்கிட்ட அவை முன்னவர் செங்கோட்டையன், இடம் மாறி இருப்பதால் துதிபாட வேண்டாம் என கூறிய நிலையில் பதிலளித்த ஓபிஎஸ், செங்கோட்டையன் தான் முதலில் இடம் மாறியவர் என்றார். இப்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையோ ஏமாற்றத்தின் வடிவமாக இருக்கிறது. திருப்புகின்ற பக்கமெல்லாம் நம்முடைய திராவிடல் மாடல் அரசின் சாதனை திட்டங்கள் தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நல்லதும் மாற்றம்தான், கெட்டதும் மாற்றம்தான். எதிர்பார்த்து வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளதோ பெருத்த ஏமாற்றம்தான். தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு தூய ஆட்சியை பற்றி ஏமாற்றத்தை உருவாக்குகிற ஆட்சி என்று நீங்கள் குறிப்பிடுவது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ராஜ்மோகன், இடத்தை மாற்றினாலும் நெஞ்சில் இருக்கும் படத்தை மாற்றக்கூடாது என்பதுதான் தங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு. ஆனால் ஓபிஎஸ் இடத்தையும் மாற்றி படத்தையும் மாற்றியிருக்கிறார் என கூறியதால் பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது. மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர், பாசத்திற்குரிய சகோதரர் மூத்த உறுப்பினர் அவர்கள் பேசும்போது இடத்தை முதலில் மாற்றியவர் நம்முடைய அமைச்சர் என்றார். ஆனால் பாருங்க என்ன ஆச்சரியம்னா, இடத்தை மாற்றிய போதும் அவர் இதயத்தின் அருகே இருந்த அந்த நிழல் படத்தை மாற்றவே வேண்டாம் என்று சொன்னவர் எங்களுடைய வெற்றி தலைவர். ஆனால் அண்ணனுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போதும் தனது மனதில் இருப்பதாகவும் படத்தை வைத்து ஏமாற்றும் பழக்கம் தனக்கு இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் நிதிநிலை அறிக்கை குறித்து பேசவே தான் வந்ததாகவும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியவற்றை அரசு நிறைவேற்றியுள்ளதா என்பதை சுட்டிக்காட்டவே தனது உரையை தொடங்கியதாகவும் கூறினார். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் பெருந்தகை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா அவர்கள், இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை காட்டி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன், படத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றாதீர்கள் என கூறுவது கொச்சையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளதாக விமர்சித்தார். அப்போது முன்னாள் முதல்வருக்கு நன்றி கூறவே தான் புகைப்படத்தை வைத்திருப்பதாகவும் தான் இந்த இடத்தில் இருப்பது அவரால் தான் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்ததால் வாக்குவாதம் முடித்து வைக்கப்பட்டது.